பேரம் நடைபெற்றதாக ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா புகார் கொடுத்த நிலையில் மேலும் சில தாவேக்க எம்எல்ஏக்களிடம் பேரம் நடைபெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசு கவிழ்ப்பதற்கு ரூபாய் 35 கோடி வரையிலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசப்பட்டிருப்பதாக போலீசாருடைய விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக இருக்கக்கூடிய இளையராஜா ஒரு புகார் ஒன்றை கொடுத்திருந்தார். அந்த புகார்ல ஐடிபிஎஸ் நிறுவனத்தைச் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் தன்னிடம் கட்சி மாறி வாக்களிப்பதற்கும் பதவி விலகுவதற்கும் உள்ளிட்ட பல்வேறு வகையில் அழுத்தங்கள் கொடுத்து பேரம் பேசியதாகவும் அவர் குற்றம் சாட்டி ஒரு புகார் கொடுத்திருந்தார். அந்த புகார் அடிப்படையில ஐடிபிஎஸ் சேர்ந்த திருநாவுக்கரசு என்பவர் அரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு பின்னணியாக செயல்பட்ட திருச்சியை சேர்ந்த நரேஷ், சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் ஆகியோரையும் காவல்துறையினர் கைது செய்தார்கள். மேலும் புலன் விசாரணையில திமுக முன்னாள் அமைச்சரும் தற்போது கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக்குமார் என்பவருக்கும் இவ்வழக்கில் தொடர்பு இருப்பதாக நரேஷ் என்பவர் சாட்சியம் அளித்த சொல்லப்படுகிறது. மேலும் நரேஷ் என்பவரை சென்னையில் சந்தித்தும் செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்குமார் ஆகியோர் பேசியதாகவும் அவர்கள் இருவரும் கொடுத்திருக்கக்கூடிய அறிவுரையின் பேரிலேயே திருநாவுக்கரசு வழக்கின் புகாதான சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளையராஜாவை தொடர்பு கொண்டு இது போன்ற ஒரு செயலில் ஈடுபட்டதாகவும் காவல்துறை விசாரணை தெரிய வந்திருப்பதாக காவல்துறையினர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில ரூபாய் 35 கோடி வரையிலும் அவர்கள் தருவதாக ஆசை வார்த்தைகள் காட்டியதாகவும் அவர்களுடைய இந்த வாக்குமூலத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாம இன்னும் பல சட்டமன்ற உறுப்பினரிடம் அவர்கள் இதுபோல் விலை பேசியிருப்பது தற்பொழுது இந்த விசாரணையில் தெரிய வந்திருப்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்கள் சட்டப்பேரவையில திருநாவுக்கரசு அவர்கள் இளையராஜன் சொல்லும்போது சட்டப்பேரவையில சபாநாயகருக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வர உள்ளதாகவும் ஆளுங்கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அந்த தீர்மானத்தின் வாக்கெடுப்பின் போது தாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் அதற்கு சன்மானமாக ரூபாய் 35 கோடி வரையும் தருவதாகவும் ஆசை வார்த்தை காட்டியுள்ளதாக அந்த அறிக்கையில காவல்துறை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏவுக்கு 35 கோடி ரூபாய் என்ற அளவில் சொல்லும் பொழுது இன்னும் பல எம்எல்ஏக்களிடம் இவர்கள் இது போன்ற பேரம் பேசியதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இவர்கள் குறிவைத்திருக்கக்கூடிய நபர்கள் என்பதெல்லாம் தாவேகாவுல சேர்ந்த குறுகிய நாட்கள்ல சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிடம்தான் இந்த பேரம் நடத்தப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இளையராஜா ஏப்ரல் 3ஆம் தேதி தான் தாவேகாவிலே சேர்ந்திருக்கிறார். அவருக்கு மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவின் பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக அறியப்பட்டிருக்கிறார். இப்படியாக கட்சியில சேர்ந்த குறுகிய காலத்திற்குள்ளாக சட்டமன்ற உறுப்பினர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுத்த தாவேகாவுடைய அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் திமுகவினர் குறிவைத்து பேரம் பேசியதாக தகவல் சொல்லப்படுகிறது. இதுபோல் பல மாவட்டங்கள்ல இதுபோல் இவர்கள் சட்டமன்ற உறுப்பினரிடம் பேரம் பேசியதாக சொல்லப்படுகிறது. 6க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினரிடம் இது போன்ற ஒரு பேரம் பேசக்கூடிய செயல்கள்ல திமுகவுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவருடைய சகோதரர் அசோக்குமாருடைய அறிவுறுத்தலின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய இந்த குழுவினர் பலரிடம் பேசியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அவருடைய மொபைல் போன்ல யாருக்கிடம் இது போன்ற பேரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக காவல்துறையினர் தொலைபேசி மூலமாக தற்போது அந்த ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த தொலைபேசி முழுமையாக ஆய்வு செய்து யாரிடமும் அவர்கள் பேரம் பேசுகிறார்கள் என்பதை கண்டறிந்து அதன்